நஹ்மது ஸல்லி அலா ரசூல் கரீம் அம்மா பாத். எனக்கு இங்கே இன்வைட் பண்ண நஜா முகமது சகோதரருக்கும் மிஸ்டர் சிராஜ் அவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாமும் ஃபார்மர் எம்பிஸ் அவர்களும் நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுவேன் என்றால் இதில் 2-3 விஷயங்கள் எனக்கு சொல்ல இருக்கு. இதில் என்னை சந்தித்த பிரதர் இருக்கிறாங்க, பிரதர் அஜ்வாட் ஒரு இடத்துல, மற்ற 2-3 பேரும் இருக்கிறாங்க. சொல்ல வாரது என்னென்றால், நாங்க 2 தசாப்தங்கள் 3 தசாப்தங்கள் இதே பிரச்சனைகள் நாங்க பேசிக்கிட்டு வாரோம். ஆனால் எங்களுடைய சமூகத்தினுடைய பிரச்சனைகள், ஜொஹேர் அவர்கள் பிரபு ஒருத்தர் இருந்து அவங்க எவ்வளவு பிரபுகள் மார்களோடு இருந்திருப்பாங்க. சில நேரத்துக்கு அவங்க சொன்ன கருத்துக்கள் வெளியே வராம யாராவது தடுத்திருப்பாங்க. ஏனென்றால் எல்லாருக்குமே சமூகத்தின் குரல், சமூகத்துக்காக பேசக்கூடிய உரிமை இருக்கு. அது குடிமகனா இருக்கலாம், இல்லாட்டி போனா அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம். எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, நாங்க தமிழ் சகோதரர்கள், நான் இப்ப கூட அதுதான் சொல்றேன், இன்ன வர காட்டி நான் இந்த எக்ஸ்ட்ரீமிசமுக்கு நாங்க போயில. வி பிலீவ் இன் கோ எக்ஸிஸ்டன்ஸ். சமூகத்தில் இருக்க தமிழ் சகோதரர்கள்ல, ஸ்பெஷலி வடக்கு கிழக்குல ஒரு உதாரணம் நான் சொல்றேன். இந்த நாவலடியில நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்கள் மத்தியில ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்த சாணக்கியன் எம்பி, இதுக்கு மேல நான் அவரை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேன், இஸ் ஜஸ்ட் சாணக்கியன் எம்பி. அவரை தலைக்கு மேல வச்சுட்டு ஆடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ். நீங்க ஆடிக்கொண்டிருந்த மெசேஜ் ஆள் அது சரியோ பிழையோ, அந்த இடம் பிடிக்கிறது சரியா இல்லையா, அது வேற விஷயம். பட் உங்களே ஆட்டத்துல போட்டாரா இல்லையான்னு நீங்க யோசிச்சுட்டு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பர்சனல் வீடியோஸுக்கல்ல நான் அதை பத்தி கருத்து சொல்வேன். இது அதுக்கு டைம் இல்ல. 30 வருஷங்களா இருக்கிற விஷயங்களுக்கு எங்களையா இருக்கிற மக்கள், நீங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள், பார்லிமெண்டா இருக்கலாம், மாகாண சபை இருக்கலாம், உள்ளூராட்சி சபை இருக்கலாம், அதுல பேசக்கூடிய ஆட்களை நீங்க வரவிடாம அதே பழைய சலுகை அரசியல்ல போன ஆட்களை தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த நிலைமைக்கு நீங்களும் காரணம், பொதுமக்கள் நீங்களும் காரணம். கோவிக்கவானம் நான் இது சொல்றது, நான் யோசிச்சு பாருங்க. தன்னுடைய அந்த ஒரு சகோதரர் சொன்னாரு, எதாவேல பாலிடிக்ஸ் அன்ற நாளுடைய. அப்ப நாங்க என்ன கூலிக்காரங்களா நாட்டாமிகளா? அன்றைக்கு நான் நாட்டாமிகள தொழில கீழ்படுத்தி சொல்லல, அன்னைக்கு அவங்களுக்கு லேபர், அவங்களுக்கு பிக்ஸ் சேலரி இல்ல. அந்த மாதிரி நிலைமைக்கு இலங்கையில இருக்கிற 2வது தொகை சனத்தொகை இருக்கிற கம்யூனிட்டி ஒன்று முஸ்லிம் சமூகம். சிங்களம் தமிழ் முஸ்லிம் இல்ல, சிங்களம் முஸ்லிம் தமிழ் தான் இப்ப வரணும். 30 வருஷமா தமிழ் இனத்துல டெய்லி 10 பேர் ஏதோ ரீசன்ஸ், யுத்தமா இருக்கலாம், கொலைகளா இருக்கலாம், 10 பேர் அங்காலையும் 10 பேர் சிங்களத்தால போனதும் முஸ்லிம்கள அந்த மாதிரி ஷஹீத் ஆகிற, நான் அதுக்கு யூஸ் பண்ண வேர்ட் ஷஹீத், கொலைன்னு சொல்ல மாட்டேன். என் முஸ்லிம் தன்னுடைய இனத்துக்கோ தன்னுடைய மதத்துக்கோ தன்னுடைய பூமிக்கு காப்பாற்றுறவர், தன்னுடைய பூமிக்கும் தன்னுடைய மதத்தை காப்பாற்றுறவர் இறந்து போனா அவர் ஷஹீத். சோ அது அவங்களுக்கு அந்த பெர்சன்டேஜ் வைஸ் வீதாசாரத்துல பார்க்க போனா ரொம்ப குறைவு. இந்த சென்சஸ் 2002 2012 எடுத்தாங்க, 2016 எடுத்தாங்க. ஆனா ஒண்ணுமே வெளியே வரல. காரணம் யோசிக்க வேண்டியது, பார்லிமெண்ட்ல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் பேசுறதுக்கு, அவங்க இதுகள் தான் முதல்ல எடுக்கணும். அந்த வீதாசாரத்துல இருக்கிற நிலைமையில தான் வடக்கு இருக்கு. நான் இங்க வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். நான் என்ன வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கொழும்பார்னு பார்த்தேன்னா, நான் இலங்கை உள்ள ஒரு நல்ல முஸ்லிம் அல்ல அப்படி பார்க்க போனா. ஏன் நான் களிமா சொன்ன எந்த இனமா, எந்த மதத்தா, எந்த இனமா இருக்கலாம். நான் வர்றது ஒரு இனம் 9,000 மக்கள் இருக்கிற ஒரு இனம் தான் இலங்கையில. அதே மாதிரி டிவி அவர்கள் வந்ததும் 1 லட்சம், இப்போ 1 லட்சம் இருக்கிற ஒரு இனத்துல தான் வந்தாங்க. அப்படி பார்க்காம குரல்களை எடுத்துட்டு நாங்க அனுப்பினோம்னா எங்களுக்கு வரும். நான் இது சொல்றேன், சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், am I right sir? Okay, ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பெர்சன்டேஜ் வைஸ் பேட்டிகுலோட நான் எடுத்துட்டு வந்தேன்னா 2854 சதுர கிலோமீட்டர் இருக்கிற பேட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட்ல வீதாசாரத்துல பார்த்தா 72% இருக்கிறாங்க தமிழ் சகோதரர்கள். இதுல அந்த நாவலாரி அந்த பிரச்சனை பாலம்பட்டு கமிஷனை பத்தி நான் கதைக்கிறேன், மற்ற டோட்டல் ஏரியாக்களை கதைக்கல. 28% முஸ்லிம்கள் இருக்கிற அவங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட 738 சதுர கிலோமீட்டர் இடம். ஆனா அவங்க வாழ்றது இப்ப 46 சதுர கிலோமீட்டர்ல. இதை பத்தி பேசுறதுக்கு யாரும் இல்ல. உங்களோட பிரதிநிதிகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் எல்லாம் இப்ப சமரைஸ் பண்ணிருக்கேன், 2 பாயிண்ட் தான் இருக்கு. 2வது, நீங்க அனுப்பின பிரதிநிதிகளுக்கு இதுகளை பேச நீங்க ஃபோர்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு வர பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனைக்கு நான் முதலாவது சொன்ன மாதிரி, எங்களுடைய சமூகம் தான் காரணம். என் தமிழ் சகோதரர்கள் TNA
அந்த இருக்கிற பலம் அவங்களுக்கு சக்தி ஒன்று இருக்கு. இந்தியா அவங்களோட பின்னுக்கு இருக்கிற பலத்தினால அவங்க அந்த 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 பலமோ திமிரண்டு யூஸ் பண்ண மாட்டேன், அந்த வேர்ட் இஸ் டோன்ட் அப்ரோப்ரியேட். அந்த அந்த டஃப்னஸ், ஒன்று போறது இணைந்து போறது, ஒன்று இருக்கு பலமான கருத்துக்கள் எங்களை மேல போடுறது, அது எங்களுக்கு நடந்திருக்கு. வடக்குல தமிழ் சகோதரர் வந்திருக்காரு சீஃப் மினிஸ்டரா, கிழக்குல ஹிஸ்புல்லா கவர்னர் அவருக்கு போனர் ஒருத்தருக்கு வந்தில. கிழக்குல நாங்க பெர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கூட இருக்கோம், ஆனா கணக்கு சரியா பார்த்தா நாங்க கூட இருக்கிறோம். அதனால எத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க தமிழ் சகோதரர்கள், அதுக்கு பிறகு ஒருத்தரையும் வரல. சென்ட்ரல் ப்ராவின்ஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் பத்தாமலையா கவன செந்தில அங்க கொண்டாந்து விட்டாங்க. அங்க உள்ள அப்கண்ட்ரி மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை முதல்ல பார்க்காம எங்களே கொண்டாந்து தூண்டி விட்டுறது, முஸ்லீம்களையும் தமிழ் ஆட்களையும் தூண்டி விட்டு தான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் துரும்பா இருக்கும். போன வருஷம் துரும்பு இருந்துச்சு, ரிலிஜன் அண்ட் ரேஸ், தன்னுடைய இடம். அதுக்கு நான் எதிராக தான் கதைச்சேன், எந்த பார்ட்டியில இருந்தாலும் அதுக்கு எதிராக நான் கதைச்சு வெளியே வந்தவர். இப்ப கூட நாங்க அதை யோசிக்கலாட்டி, இப்ப கூட அதே அவங்களே அரசாங்கம் தான் எங்கட ஆட்களும் சப்போர்ட் பண்றாங்க. அது எங்களுக்கு தூர நோக்கம் உள்ள சிந்தனைகள் நாங்க மாற்றலாட்டி, எங்கட மாற்றங்கள் அதுல வரலாட்டி எங்கட இளைஞர் சமுதாயம் ஒரு தலை நிமிர்ந்த சமுதாயமா வாழுமோ, தலை குனிந்த சமுதாயமா வாழுமோ என்று நீங்க தேர்ந்தெடுங்க. எத்தனை மாகாண நடந்திருக்கு, இதுக்கு யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்ல. 1 minute முடிச்சிடுவோம். ஐ திங்க் ஐ ஹேவ் only 5 minutes. ஸோ இதுகளுக்கு தான் நான் சொல்ல வாரது. இதுகளுக்கு எங்கட அனுப்புற பிரதிநிதிகளை நீங்க முன்னுக்கு எடுத்து பேச விடலாட்டி இந்த பிரச்சனை பெருசா போகும். இந்தியா தான் எங்களை 9க்கு பிரிஞ்சிச்சு, தமிழ்நாடு எங்களை விட 6 வீதம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல பெருசா இருக்கான ஒரே ஒரு மாநசபை தான் இருக்கு, தமிழ்நாடு மாநசபை. ஆனா எங்களைய சிறுசாவியும் 6 குணம் அந்த சைஸ்ல சிறுசாவியும் எங்களை 9க்கு பிரிச்சது. அப்ப வெள்ளக்காரனா எங்களை பிரிச்சது யாரு பிரிச்சது? தன்னுடைய லாபத்துக்கு. இதெல்லாம் யோசிங்க. தமிழ் பேசுறோம் தான் நாங்க, எங்கட மொழி தமிழ் பேசும் மக்கள் இப்படி இருந்து எங்களே பாக்குறாங்கன்னா ஒரு எங்களைய வடக்கு கிழக்கு இணைந்து அதுக்கு நான் எதிர்ப்பு. 5 வருஷம் முதவே பேசினப்ப ஆட்கள் சிரிச்சாங்க என்ன மேல. இன்னைக்கு சரிதானே, 5 வருஷம் முத பேசினது இன்னைக்கு சாணக்கியன் பேசுறாரு. இது பேசிட்டு எங்களை வேறாக்கினாங்கன்னா செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா நாங்க இருப்போம். அதுல இருந்து வெளியே வரதா இல்லையான்னு நீங்க யோசிச்சுட்டு பாருங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும்.